ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூஜை வெசல்ஸ் க்ளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். தயிர் புளிச்சு போச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் ஆக்காமல் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பூஜை பொருள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 3 ஸ்டெப் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 3 ஸ்டெப்பையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட்புட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் அந்த அவுட்புட் நம்மளுக்கு லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் ஃப்ளவர் வாஷும் பூஜை பொருள்லேருந்து ஒரு பிளேட்டும் மட்டும் எடுத்திருக்கேன். பூஜை பொருளே செஞ்சு காட்டலாம், பட் அது நான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கலர் சேஞ்ச் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அதனால தான் நான் அதை எடுக்கலை. 3 ஸ்டெப் என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தயிர் எடுத்திருக்கேன். இது புளிச்சு போன தயிர். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தயிரும் எடுக்கலாம், இல்லைனா புளிச்சு போனதும் எடுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இது சாப்பிட்றதுக்காக வாங்கி மீந்து போன தயிர் தான். இது 2 நாளைக்கு மேலேயே ஆகி புளிச்சும் போச்சு. ஸோ அதனால தான் வெசல்ஸ் க்ளீனிங்காக நான் யூஸ் பண்ணுறேன். தயிர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா விபூதி, அதுக்கப்புறமா கல் உப்பு எடுத்திருக்கேன். பொடி உப்பு யூஸ் பண்ணக்கூடாது, கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். இந்த 3 பொருளையுமே ஒன்றா கொட்டி நல்லா கல் உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம அந்த பொருளை தேய்க்க போகிறோம். பேஸ்ட்டு ரெடி ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம எந்த பொருளை நம்ம க்ளீன் பண்ணணுமோ அந்த பொருளை நம்ம பேஸ்ட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியும் தேய்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பூஜை பொருளை கை வச்சு தேய்ச்சி தான் பழக்கம். லாஸ்ட்டாக நம்ம சோப் போட்டு கழுவும்போது மட்டும்தான் நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃப்ளவர் வாஷும் பிளேட்டும் எந்த கலரில் இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் இல்லை நம்ம கை வச்சு தேய்ச்சாலுமே அதில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலுமே அது நல்லா போகும். அழுக்கு போகிறத நீங்களே பார்ப்பீங்க. நான் தேய்ச்சதுக்கப்புறமா அந்த பிளேஸில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த 2 இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே நான் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2த்துக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டப்பில் நான் நல்ல தண்ணி எடுத்திருக்கேன். நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும், உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி பூஜை பொருளுக்கு நல்ல தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நல்ல தண்ணியில் நான் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2த்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணி தேய்ச்ச அந்த ஃப்ளவர் வாஷ் கொஞ்சம் பிரைட் ஆகியிருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா பொருளையுமே இந்த பேஸ்ட்டை வச்சே நான் க்ளீன் பண்ணி கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம்.
ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ பிரைட்டாக தானே இருக்குது, அடுத்த 2 ஸ்டெப்பையும் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து புளிச்ச தயிரும் உப்புலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் நம்ம வந்து அடுத்த 2 ஸ்டெப்பையும் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பிரைட்னஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த 2 ஸ்டெப்பையுமே பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது, கொஞ்சமாக பீதாம்பரி பவுடர் மட்டுமே போதும். கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்க்ரப்பரில் வந்து லேசாக தொட்டு நல்லா வந்து அழுத்தி தேய்க்கணும். நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து 3வது ஸ்டெப்பில் வந்து நம்ம நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோப்பு, அதை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். 3வது ஸ்டெப் மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி சோப்பு வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. 3வது ஸ்டெப்பும் அவ்வளோதான். ஸோ அவுட்புட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் அந்த அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும்னாலுமே அந்த பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு குறையாமல் அப்படியே இருக்கும். நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்புட்டும் நல்லா கிடைக்கும். அந்த பிரைட்னஸும் வந்துட்டு லாங் லாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் பூஜை பொருள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 5 to 6 மந்த் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவுட்புட் வந்து நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கும் ரிசல்ட் எப்படி வந்ததுன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்த அவுட்புட்டையும் நான் வீடியோவில் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.